பேச்சாற்றல் என்பது சுருங்க கூற வேண்டும், அதை விளங்க கூற வேண்டும், அதை சரியாக கூற வேண்டும். கூறுகின்றோம் என்பதற்காக கூறிவிட்டு செல்வதெல்லாம் பேச்சாற்றல் என்று கூறிவிட முடியாது. ஒரு ஆணை நல்லவனாக்கவும் முடியும், தீயவனாக்கவும் முடியும். அதை கல்லையும் கனிய வைக்கும் பேச்சாற்றல் தான் இந்த பெண்களது பேச்சாற்றல் என்று கூறுகின்றோம். வடமொழியில் வாக்கிய விசாரத்தா என்று கூடிக்கு ஒரு பெயர் உண்டு. இதற்கு அர்த்தம் பேச்சாற்றலில் சிறந்த பெண். கைகேயி ராமன் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்த போதிலும் அவ்வளவத்தையும் மாற்றுவதற்கு கூடியால் முடிந்தது என்றால் அவளின் பேச்சாற்றல் தான் அதற்கு காரணம். ராவணனை ஒரு ஆணா கூட பேச்சாற்றலின் மூலம் எதிர்க்க முடியவில்லை. கும்பகர்ணன் எவ்வளவோ பலம் வாய்ந்த ஒரு அரக்கன், அவன் கூட பேச்சாற்றலில் அவனை எதிர்க்கவில்லை. ஆனால் சீதையானவள் ஒரு துரும்பை தூக்கி போட்டு ஒரு துரும்புக்கு ஒப்பானவன் என்று கூறியிருக்க அவன் சொல்கிறான், உன்னை கொண்டு பிளப்பேன் என்று. இதற்கு கூட பயப்படாமல் சீதை எதிர்த்திருக்கிறாள் என்றால் அவளின் பேச்சாற்றல் அங்கு மிகையாக காணப்பட்டிருக்கிறது என்பதை தான் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். சீதையை ராவணன் கண்டு காதல் கொள்ளவில்லை, அவன் சூர்பனகை தர்ணித்ததால் தான் காதல் கொண்டான் என்பது யாராலும் மறக்க முடியாத உண்மை. ஒரு காணாத ஒரு பெண்ணில் காதல் வருவதற்கு ஒரு பெண் விவரணை செய்து அதன் மூலம் காதல் வருகிறது என்றால் அதை விவரிப்பதற்கு எவ்வளவு பேச்சாற்றல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணகி நீ